தாவேகாவில் மாவட்ட செயலாளர்களின் பணிகளை கண்காணிக்க ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகளுக்கான இந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன், கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஆனந்த் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் கட்சியினுடைய சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கூடிய 128 மாவட்ட செயலாளர்களும் அதே போன்று மாநில நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். இதுல இந்த கூட்டத்தில் எஸ்ஐஆர் தொடர்பான பல அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு, அதாவது எஸ்ஐஆரில் விடுபட்டிருக்கக்கூடியவர்களினுடைய பெயர்களை சேர்க்க வேண்டும் எனவும் அதே போன்று பல தரப்பட்ட அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலும் முக்கிய குறிப்பாக பார்க்கப்படுவது 38 வருவாய் மாவட்டங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கு தேர்தல் வியூக பிரிவிலிருந்து 38 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று தகவலானது வெளியாகி இருக்கின்றது. 38 மாவட்ட பொறுப்பாளர்களும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியின் சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடன் நேரடி தொடர்பிலும், அதாவது மாவட்ட செயலாளர்கள் தினசரி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் குறித்தும் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் தினசரி வார் ரூம் இருக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வார் ரூம் இருக்கு தகவல் தெரிவிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான அந்த சட்ட முறைகளும் அதே போன்று தொழில்நுட்ப ரீதியான உதவிகளையும் மேற்கொள்வதற்காக இந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. மாவட்ட செயலாளர் கட்சியின் சார்பில் மேற்கொள்ளக்கூடிய அந்த பணிகள், செயல்பாடுகள், செயல்முறைகள் என ஒவ்வொன்றையுமே தினசரி அந்த பொறுப்பாளருக்கு ரிப்போர்ட்டாக வழங்க வேண்டும் எனவும், அப்படியே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் வியூக பிரிவில் இருக்கக்கூடிய அந்த நபர் தினசரி வார் ரூமிற்கு மாவட்ட செயலாளருடைய செயல்பாடுகளையும் கண்காணிப்பு இருக்கக்கூடிய அந்த தகவல்களையும் தினசரி தெரிவிப்பதற்காக இந்த நபர் நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.